பா. ஐயோ இந்த பாட்டு இவருக்கு இந்த பாட்டு பாடக்கூடாதுப்பா, வாசிக்க கூடாது. என்ன நீங்க எனக்கு தெரியாத திறமையா? ஆமா சிச்சுவேஷன் சாங் ஆமா சரியா செய்யணும். நீங்க எந்த தட்டை பிடிக்கிறீங்களா இந்த தட்டை பிடிக்கிறீங்களா? மண்டே புழக்க போறேன். ரஜினி அது மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கேன். இவனை குருட்டு பச்சைக்காரனாக்கி விட்டாளுடா கடைசியில. ஏய் அம்மம்மா மண்டே துணை அம்மம்மா அம்மம்மா. ஏய் என்ன பார்க்க பிச்சைக்கார மாதிரி தெரியும் அவங்க. தாய் தந்த பிச்சை நாய் தின்ன மொச்சையில என்ன வந்துச்சு அதுல? ஐயோ உனக்கு பிச்சை அடிக்கல போய் அங்கடு. நல்லா கூட்டம் நிறைய இருக்கு, பிச்சை அடி அப்படியே. பிச்சைக்கார நாய். யாரை பத்தி பிச்சைக்கார நாய்ன்ற? அதிய வச்சு நீ தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க கதம நாடத்துல. யாரை பத்தி பிச்சை? சூப்பர் கேர்ள். அவங்க என்னை பிச்சை எடுக்க சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அப்ப எடுக்க வேண்டியதானே, பத்துக்கு சில்லறையா? எடியா உனக்காக நான் பிச்சை கூட எடுக்கிறேன். எடியா நீ எதை எடுக்க சொன்னாலும் எடுப்பேன். பிச்சை எடுக்க சொன்னா எடுப்பேன், இல்ல வெடி எடுக்க சொன்னா எடுப்பேன், உள்ள வைக்க சொன்னா வைப்பேன், என்ன சொன்னாலும் கேட்பேன். உனக்கு காலுக்கு அடிமையா நாக்குட்டி மாதிரி தெரியணும் முடிவு பண்ணிட்டேன். உன்னை பார்த்த உடனே நான் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன நான் கேட்கட்டுமா? எல்லாம் எடுப்பீங்க சரி, ஆனா கண்ணாடி இல்லாம எடுக்க மாட்டீங்களே. உங்களுக்கு எட்டத்து பார்வை கொஞ்சம் கண்ணாடியோட தானே தெரியுறீங்க. யாரு கண்ணாடி? எக்ஸ்ரே கிளாஸ் இது. எது? இத போட்டு பார்த்தா ஒட்டு துணி இல்லாம தெரியும். அப்படியா? உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். என்ன இங்க கொடுங்க அந்த கண்ணாடிய. வாவ். ஐயோ போங்க, நீங்க இங்க கொடுங்க கண்ணாடிய. மேல மட்டும் மூடுற, கீழ மூடவே இல்ல. ஆடா நீங்க வேற. அது என்ன அவ்வளவு தூரக்கே தெரிய போகுது? கேமராமேன் இந்த பக்கத்து வந்து நில்லுங்க. நான் என்னை தான் பார்க்க போறேன்னு ஒண்ணுமே இல்லாத போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க கொடுங்கப்பா. வேண்டாம், தர மாட்டேன். அட இங்க கொடுங்க. ஆரம்பிச்சிட்டாயா? ஓ வேலையை ஆரம்பிச்சிட்டியா? 7000 ரூபாய் சம்பளம், உள்ள ஒரு ஜட்டி வாங்கி போறது இல்ல, கருமா எல்லாம் தெரியுது. அது பொய் சொன்ன. எக்ஸ்ரே கிளாஸ் என்ன ஒரு பொய் சொல்றீங்க? எல்லாமே தெரியுதுன்னு வேற. என்ன இருக்குன்னு அங்க தெரிய போகுது. யாப்பா நீங்க வேற 12 மணிக்கு மேல இவ்வளவு பொய் சொல்லக்கூடாது. என்ன இருக்குன்னா அப்ப ஒண்ணும் இல்லையா? இருந்தா என்ன இல்லாட்ட என்ன? எப்படி எங்க வாயால நாங்க வேலைக்காரன் ஜாமா வெளியே கிடந்தானே உள்ள கிடந்தானே? ஜாமா இடந்தானே சொல்ல முடியாது பத்தி. பொருள் இருக்க வீட்டுக்கு தான் போட்டு போடுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்களே என்ன விளங்கும். அவன் அப்பங்காரன் சொல்றான் பாரு, பொருள் இருக்க வீட்டுக்கு தான் பூட்டு போடணுமா. அப்ப இது எம்டி பிளேஸ்ங்கற. இதுக்கு எதுக்குடா ஜட்டி டவுசர் எப்பறா? அப்ப எதுக்குடா ஜட்டி உள்ளான்னு கேட்டேன். ரெக்கையே இல்லாத கிளிக்கு எதுக்கு கூண்டுன்னு கேக்குறோம். பொம்பளை புள்ள வாய் அடக்கி பேச ரொம்ப ஓவரா போற. நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. ஏய் நான் சிரிச்சுக்கிட்டு பேசுறேங்கறனால லூசு போய் நினைச்சறாத. அப்ப இல்லையா? சரி டென்ஷன் பார்ட்டி இறங்கன்னு வெச்சுக்க. வேற மாதிரி ஆயிக்கிறேன். ஐயய்யா ரெடி ஆகறாளே. நீங்க இப்ப டென்ஷன் ஆங்க. நான் இறங்கி அடிச்சேன்னு வெச்சுக்க. யாரு இங்க எல்லாம் அடிக்க கூடாது. பொம்பளை பிள்ளைய நிறைய ஆம்பளை எல்லாம் இருக்காங்க. அந்த பக்கத்து பின்னாடி போய் அடிக்கணும். இங்க அடிக்க கூடாது. என்ன மூத்தரத்தை இங்க அடிக்க கூடாது. நான் என்ன மூத்திரம் அடிக்கிறா சொல்லிட்டு இருக்கேன். வேற இறங்கி அடிக்கிறேன்றிய. கள்ளத்துல இறங்கி அடிப்பேன். கள்ளத்துல கூட மூத்திரம் பெய்ய கூடாது. போ நீட்டா சுத்தம் பண்ணி கொண்டிருப்பாங்க, அதுல போய் மூத்திரம் அடிக்கணும். ஏய் என்ன காமெடி பீஸ் வச்சிருக்காளா? இல்லையா கூடாது. நான் ஒரு டெரர் பீஸ் உனக்கு நான் காட்டுறேன். பொம்பளை வாய் அடக்கி பேசு. அந்த பையன் இருக்கணும். இந்த பையன் இருக்கா? வாய் திமிரா பேசாத. நான் அப்படிதான் பேசுவேன். உட்கார்ந்து இருக்கு பாரு என் தாய் குழந்தைகளை ஏதாவது ஒன்னாவது பேசுதா கேச்சு மூச்சன்னு எப்படி பொட்டாட்ட குதிருக்கு கௌரவமா. நீ என்ன பொம்பளை வாய்களே பேச. நான் அப்படிதான் பேசுவேன். லம்பாடி சிரிக்க மாதிரி லம்பாடி சிரிக்கவே இருந்துட்டு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? வாயாடி சிரிக்கும் சொன்னா சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போறாங்களா? நான் அத பத்தி கவலையே பட மாட்டேன். ஏய் போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவே. நான் புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன், அது என்னோட ஜவுரி. ஆமத்த வர்றேனா அதான் பிரச்சனை. ஏய் நீ டூர் போயிட்டு வரத சொல்லல. நான் டூர் போயிட்டு வரேன் இல்ல நாடகத்துக்கு போயிட்டு வரேன். உனக்கு என்ன பிரச்சனைப்பா? எவ்வளவு சவுடா பாரியா நான் சொல்றேன். ஒரு மனுஷன் புத்தி சொல்றான்னு கேட்காம நீ என்ன புத்தி சொல்றேன்னு நான் கேக்குறேன். எப்ப நான் வரேன் நக்கலாடா. ஏய் ஓன் சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சு கதை அடி வாங்கி செத்து போச்சுத்து. எனக்கு கோவம் வராது. இங்க யாரு என்னை பத்தி யாருக்கிட்ட கேட்பேன் என்னை பத்தி? அப்பா என்னை பத்தி ஏதாவது பெருமையா சொல்லுங்க. யாருக்கிட்ட மோதிரியா? யார்கிட்ட? நான் கேக்குறேன் யார்கிட்ட மோதிரியும் தெரியுமா? நல்லா தெரியும். என்ன யாரு? என்னை பத்தி ஏதாவது பெருமையா என்ன தெரியும்? என்ன தெரியும்? இப்படிதான் யார்ப்பா அந்த அம்மா? மினிஸ்டர் மகளா? அது யாரும் தெரியுமா? இல்ல எம்எல்ஏ யாரும் தெரியாம தான் இவ்வளவு நேரம் சண்டை ஓட்டியா? ஐயோ என் பேரை கூட மறந்துட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அது யாரும் தெரியுமா? முதல்ல அது சொன்னியா சொல்லி சொல்றா. யாரு நெஞ்ச தூக்கிட்டு சண்டைக்கு போறியா? அப்படி யாரு? அது யாருன்னு தெரியுமா? அப்பா அது அமுத்ரா மாப்ள.
யாருன்னு சொல்லி தொலைங்கடா. டேய், இந்த இருங்க. சாதாரண ஆள்ல நீங்க நினைக்கிற மாதிரி அப்பா மோதி மூக்கோட விட போயிடுயா. அப்பா அப்படி சொல்லுங்கப்பா. ஜாக்கி சான் தங்கச்சி அவ. அப்பா சொல்லுங்கப்பா, எப்பப்பா சொல்லுவீங்க? நான் சொல்றேன்டா ஐயா. அது யாருன்னு தெரியுமா? ஐயோ நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? யோ இங்கயா. அப்பதே இருந்து யாருன்னு தெரியுமா யாருன்னு தெரியுமான்னு சொல்லி தொலை. நீ அது யார் சொல்லு. தெரியாம தான் சண்டைக்கு போறீங்களா? ஐயோ அப்பா போதும்பா. எங்க அது யாருன்னு தெரியுமா? நானே சொல்லிக்கிறேன். இங்க இருடி. உனக்கு முதல்ல தெரியுமா அது யாருன்னு? அது தெரியாம தான் நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அட மோர கட்ட. நானும் அப்பதே இருந்து ஏதோ சொல்ல போறியா போல இருக்குன்னா யாருன்னு தெரியுமா யாருன்னு தெரியுமா? யார் நக்கலாடா டேய். அப்புறம் உள்ள 2 பேத்தையும் கழுத்தறுத்து விடுவேன். யாருன்னு தெரியுமா? டேய் மூடுறா வாய. அழகப்பா என்னைய பத்தி ஏதாவது பெருமையா சொல்லுங்க அவர்கிட்ட. சொல்ல வேண்டாம். அங்கரு உன்னை பத்தி நானே தெரிஞ்சுக்கிறேன். போயா தொட்டு பேசாம. நெத்தி அடி கேள்விப்பட்டிருக்கேன். நெத்தி அடி தெரியுமா? ஏங்கடா உன்னையெல்லாம் 3 அப்படி மடிச்சு டவுசருக்குள்ள அப்படி சொல்லிட்டு இருப்பேன். நீ எல்லாம் ஒரு அது போட்டே முள்ளிக்காத்தண்டி யாரு கத்திரிக்காய்க்கு கையும் காலம் முளைச்ச மாதிரி இருக்குது. இவங்க ரொம்ப பெரிய அமுத்தா பச்சை தங்கச்சி மாதிரி ஆடிக்கிற ஆள் போட்டு வச்சுக்க. என்ன விட்டு வச்சுக்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ? யார் அடிச்சா நமக்கு தெரியாது. அப்பா என்னைய பத்தி ஏதாவது பெருமையா சொல்லுங்கப்பா. ஒரு மயிரும் புடுங்கண்ணா கை வச்சுட்ட. ரைட் ஓகே. உன்னை நான் மன்னிச்சுட்டேன். சரி உனக்கு யார் பொன்னாட போத்துனது? இல்ல கேக்குறேன். அது பால் பாண்டி யார் யாரு ஹரியற ரசிகர் கை தட்டுங்க. ஆஹா தெரியாம தட்டுறீங்க. ஹலோ ஹலோ அது அடிச்சு 1/2 மணி நேரம் ஆகுது இன்னமும். வளரும் பிறையே நீ மூடுற. யார் யாரு ஹரியற ரசிகர் கை தட்டுங்க. தட்டாதியா. ஐயோ ஐயோ அழுதா மனசு தாங்காதே. தென்பாண்டி சரி யாரும் கை தட்டாதிய. தட்டினாத்தான் அவள் அடிப்பா. அவள் பாராட்டுறது தட்ட சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நீங்கள் தட்டத்தை அவளுக்கு வேகம் கூடுது. உண்மையிலேயே என் ரசிகர்கள் இருந்தா யாரும் கை தட்டாதீங்க. சார் அட தட்டாதிய. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? நீங்க எல்லாம் எங்கடா இருந்தீங்க இவ்வளவு காலம்? என் பின்னாடியே சுச்சுவேஷன் சாங் பாடிட்டே தெரியலடா. யாரா நீங்க? எங்க தைரியமான ஆளு கை தட்டுங்க. வா. வேண்டாம். பயிர் வலி சரியாயிட்டா? இது என்ன மண்ணு முடையாடா அது? எங்க நீங்க தைரியமான யாராரு அரிசி ரரிய அவங்க எல்லாம் ஓ ரசிகர்கள் தான். இல்ல யாராரு ஹரியற ரசிகர் கை தட்டுங்க. செத்து போயிருவேன். கொலைகேஸ்ல போய் செத்து போயிருவேன். யாரு? என்னை கொண்டுட்டு அப்புறம் உயிரை பக்கத்துல தான் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். தெரியுமா கொண்டு உள்ள வச்சு போடுவேன். ஒரு பச்சை பையல கை நீட்டு. ஏங்க உங்களுக்கு ரசிகர் ரசிகர் மயிரை புடுங்க. போ இந்தமா போமா அந்த பக்கம் போ. நான் பார்க்குறேன் ஒரு ஆம்பளை இந்த அடி அடிக்கிறா. கை தட்ட சொல்லவா? பாடுமா யா எவ்வளவு ஒரு சிங்கம் கொண்டாந்து இப்படி சபையில் சிங்கம் நக்குது. வேலையை போடுறா. நக்கல சிங்கம். ஹலோ நீ தலையை கோதுங்க. நாய் தாங்க நக்கம். தலையை கோதுங்க முதல்ல. இந்த கண்ணாடியை போடுங்க. ஆமா யாரும் பார்க்குறதுக்குள்ள போடுங்க. நீ யாரா பார்க்கணும்? எல்லாரும் பார்த்தாச்சுடா. போடுங்க கண்ணாடியை போடுங்க. கெட்டப் ரொம்ப முக்கியம். ஆமா கெட்ட கை தட்ட சொல்லுவோமா? நல்லா தலையை கோதி விடுங்க. சாபாஸ் ஆத்தி எனக்கே பயந்து வருதே. இவ்வளவு டெரரா இருக்கீங்களே. நல்லா முறைங்க. யார பாராட்டு புகழ் எல்லாம் உங்களுக்கு தான். வாங்க
என்னுடைய உண்மையான விசுவாசி அல்லவா நீ? வாடா 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 என் சிங்கமே, வாடா 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 என் தங்க குட்டி, வாடி 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 பீரோல துணி மாட்டிருக்கு, எடுத்து விடு. ஓகே, என்ன செய்ய சொன்னப்ப? சட்டையை போட்டீங்களா? நல்லா வட்டம்லாம் போட்டீங்களா? தலை போயிட்டீங்களா? இப்ப முறைங்க சொல்றேன். நல்லா நம்மளை பார்த்து பயப்பட போட்டு வச்சுக்க முகரக்கட்டை. கண்ணாடி போட்டுட்டு முறைன்னா யாருக்கா முறைக்க தெரியும்? லூசாடா நீ? லூசா? அப்புறம் படத்துல விஜயகாந்த் மட்டும் முறைக்கிறாரு. அது க்ளோஸ் அப் ஷாட் வைப்பாங்க. எங்க கேமராமேன் எனக்கு ஆப்போசிட் தான் இருக்கியா. அந்த பிள்ளைக்கு தான் க்ளோஸ் அப் கொண்டு வைக்கிறேன். எல்லா வீடியோலையும் பார்க்கறேன். அவன் முகரக்கட்டையை பெருசா தெரியுது, என்னை மூலையில வச்சிருக்கான் கொண்டு போய். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பண்ணிட்டா என் கட்சி? எல்லாரும் ஜோர கை தட்டுங்க. அண்ணா இருக்கடே, ஒண்ணு வேணாம்னே. நீ அடிச்சுட்ட, நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னு நினைச்சுக்கிருக்க. ஒருத்தர் அடிச்சு பெரிய ஆள் ஆகிறது பெருசு இல்ல, அந்த அடியை வாங்கி தாங்கி நிக்கிறேன் நான் தான் பெரிய ஆளுக்கிறது. அந்த இடத்துல நான் அடித்து கூறு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? வெள்ளை கலர் டப்பா வேணுமா? உன்னையெல்லாம் பெத்தேன் பாரு, நான் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்கலாம். நான் காரணம் பிள்ளையா நீ எல்லாம் அப்பயே அறிவாயிட்டு இருக்கேன். உள்ள வெள்ளை கலர் டப்பா ரேஸ்கல். இதெல்லாம் அரசியல சகசம்டா. அந்த ஐயா கை தட்டி இருக்காருங்க. அவர் ஒன்றும் இல்லை, கையில் தூசி வச்சிருக்காரு, அவ்வளோதான். எந்த அடி வாங்கினாலும் தாங்குவேன். உங்ககிட்ட என்னைக்கு அடி வாங்க ஆரம்பிச்சனோ, என்ன யார் அடிச்சாலும் தாங்குது இந்த உடம்பு இரும்பாக்கி வச்சிருக்கேன். ஏன் போடுறது 10 செட் மாத்திரை இல்ல, செருப்படி, விளக்கு மாத்தடி, எம்புட்டு அடி நம்ம சர்வீஸ்ல. இதெல்லாம் பார்த்தா மனுஷன் வாழ முடியுமா? பொழைக்கணும்னா அப்படித்தான் இருக்கணும். நீ என்ன வேணா அடி, கையில் அடி, கை அடிக்கிறியா? கையில் அடிக்கிறியா? அந்த சுத்தியல கட்டல அடி, சுத்தில அடிக்கிற அடி, மண்டை திறந்து கூட விடு. காரிச்சிய மூஞ்சில துப்பு, அப்படி துப்புடி என் சிங்க குட்டி. நீ துப்புனா எனக்கு அது பன்னீர் தெளிச்சது மாதிரி. ஏன் நீ எனக்கு செருப்பு எடுத்து அடி. இது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே தேடுவேன். என்ன பழக்கம்? அப்படி செருப்பு நீ அடிச்சுனாலும் கிரீடம் கட்டினது மாதிரி எனக்கு அது 56 வயசு தாண்ட கிரீடம் கட்டின மாதிரி நிற்பேன். விளக்கு மாத்துக்கிறது அடியா? அவசரப்படாத, எடுக்கிறதுக்கே தேடுவேன். அது எனக்கு வெஞ்சாமரை வீசுன மாதிரி. அப்படி அடிச்சா அது சந்தன காப்பு சாத்தின மாதிரி. எதுக்குமே கலங்க. சாமி கழிச்சு தண்ணி ஊத்து, அது திருமஞ்சள் அபிஷேகம் பண்ண மாதிரி. எதுக்கும் கலங்க மாட்டேன். அந்த டீ சூடா இருக்கு, எடுத்துருவாங்க. உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மழுங்க பய அறியறந்தா. எப்படி மைக்கு போட்டு மேடை போட்டு லைட்டு போட்டு வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். நான் மழுங்க பையதான். நீ எப்படி? ஆத்தாடி, நான்லாம் அப்படி இல்லப்பா. நான்லாம் ரோசக்கார ஆளு. அம்மாடி, நாங்களாம் குடும்பத்தோட வந்திருக்கோம். அப்படி சும்மா இல்ல, பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தா கூட நாங்க ஊரோட காலி பண்ணிட்டு போயிருவோம். அப்ப நீங்க தான் போறோம், நான் ஊர்க்காரனா போவேன். ஆமா, அந்த அளவுக்கு ரோசக்கார ஆளு. உன்னை மாதிரி மழுங்கத்தனமாவா இருக்கிறது? உங்க ரோசத்தை இப்ப பிடிச்சு போறேன். என்ன பிடிக்கிறீங்க? இப்ப 5 நிமிஷத்துல பிடிச்சு போறேன் பாரு உங்க ரோசத்தை. நீ ரோசக்காரி தானே? ஆமா. நான் மழுங்க பையன். இருந்துட்டு போ. மழுங்க பொழைக்கிறானா மானஸ்தம் பொழைக்கிறானா இப்ப பாத்துருவோம். மழுங்க பொழைச்சான், மானஸ்தன் செத்தான். பழமொழி இல்ல இல்ல, பழமொழி. பழமொழியே மழுங்கம் பொழைச்சான், மானஸ்தன் செத்தான் தான் இல்லங்க. மானஸ்தன் தாங்க பொழைப்பேன், மழுங்க சாம. நீ இப்ப எப்படி பொழைக்கிறேன்னு நான் பாக்குறேன். நீங்க எப்படி பொழைக்கிறீங்க நானும் பாக்குறேன். பாக்குறவா? பாப்போம். ரைட். ஒரு பேச்சுக்கு, ஒரு பேச்சு, சும்மா காட்சிக்கு. சும்மா நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடை வாங்கிட்ட. டோர் லாக். சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். ஒண்ணு திறந்துருவ வாய. ஒரு பேச்சுக்கு தான். வருஷம் 5 ஆயிடுச்சு, நீ வட்டியும் கட்டல முதலும் கட்டல. காரியாபட்டி நாடகத்துக்கு பப்புன்னு யாருன்னு தெரியாம வந்து மாட்டிட்டேன். சொல்லல. இப்ப நான் கடன் கொடுத்தேன், உங்கள்கிட்ட வசூல் பண்ணணுமா இல்லையா? நல்லா கேட்கணும்ல. எப்படி கேட்பேன்? என்னமா ராணி இப்படி இருக்கு? ரொம்ப இழைச்சு போயிருக்கு. 5 லட்சத்துக்கு இன்னும் 2 லட்சம் கூட தர்றேன், நீ உடம்பை தேர்த்திக்க. கொடுத்துட்டு நான் நக்கிட்டு தெருவில் தர்றேன் சொல்றேன் பாரு. முகர கட்டே பாரு. அப்ப பஞ்சாமிரதம் வாங்கி கொடுத்துருவான். சும்மா நீ இழைச்சா என்ன குண்டானா எனக்கு என்ன? காசு நான் கொடுத்தேன். என்னம்மா ராணி எப்படி இருக்க? நல்லா இருக்கே? வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? 5 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன். 5 லட்ச ரூபா நீ கொடுக்க வேணாம். பாவம், நீ உடம்பு ரொம்ப இழைச்சு போயிருக்க. ரொம்ப கஷ்டப்படுற. ஆமா, சோத்துக்கே வழி இல்லாம அண்ணன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். உனக்கு கடன் கொடுத்தா பிச்சை தான் எடுக்கணும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 லட்சத்துக்கு இன்னும் ஒரு 5 லட்சம் கூட வாங்கிக்க. இந்த 5 லட்சத்துக்கு வட்டி கட்ட வேணாம். அந்த 5 லட்சத்துக்கு நீ வட்டியே கட்ட வேணாம். முதல்ல மட்டும் உன்னால முடிஞ்சா டெய்லி 50 ரூபா உன்னால முடிஞ்சா கூட. இல்லைன்னா வேணாம், நான் பொழைச்சிடலாம் நல்லா. எப்போடையும் தங்கச்சி பொட்டோடையும் பூவோடையும் எப்பவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அண்ணன் ஆசீர்வாதம் பண்ணேன். உனக்கு நான் அண்ணன் ஆசீர்வாதம் பண்ணேன். 5 லட்சம் ஓவாயை கொடுத்து விட்டு நீ பொட்டோடையும் பூளோடையும் நல்லா இருக்கணும்.
என்னை பார்க்க உனக்கு என்ன கேனப்பை மாதிரி தெரியுதா? இல்லையா? அது எங்க வாயில சொல்லுவோமா? நான் கேச என்டி எச்சிக்கல நாயே. ஏய். ஏய் ஏசாதிரி பிச்சைக்கார நாய். இங்கேயா? டோர் லாக். ஓகே எச்சிக்கல நாயே. இங்கேயா உனக்கு அப்ப? நாய் பிச்சைக்கார நாய். போடுமா எச்சிக்கல மண்டையில? நாய். மண்டையில போடுமா? ஏண்டி வாங்க காசு ஏண்டி உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இங்கேயா? ஏய், காசு கொடுத்தவன் நானு 10 வட்டினாலும் பரவாயில்ல கொண்டாங்கன்னு பிரியாணியை வாங்கி பியத்துல மாதிரி ஆவு ஆவு ஆவுன்னு அடிச்சுங்க குடும்பத்தோட. இதுல இவங்களுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதான். அதுக்கு பிசிலரி வாட்டர் வேணுமா? பிசிலரி. அதுக்கு நீ மூத்திரத்தை குடியா? ஏய் இங்கேயா? பேசாதடி பேச்சிருக்கு. வாங்க நேரடி காசு. கடனை கட்ட முடியாத நாய் உனக்கு எதுக்கு சிகுன்னு பாவாடை சட்டை? இந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு என் மூத்திரத்தை குடிக்கலாம் முடியே. வெக்கமால உனக்கெல்லாம் ஏக்காளி கருமத்தை குடிக்க மடக்கு வெக்கம்லாங்க. அது சொல்லிங்க குடியாயா? வெக்கமே சுத்தமாக கிடையாது அவளுக்கு. இந்த பாவாடை சட்டை சிகுன்னு கட்டிட்டு அலையிறதுக்கு இதை ஆவுத்து போட்டு மொட்டை கொண்டியா பிராயிலர் கோழி மாதிரி வெள்ளைன்னு திருடி. ஏண்டி 10 பாத்திரம் 10 வீட்டில் தேய்ச்சி என் பணத்தை கட்டணும். 10 பாத்திரம் தேய்க்க முடியலன்னா 10 பையிட்ட போயாது யோ வாயா முடியா அப்படின்னு நான் கேட்கிறவனு. அதான் கேட்டுடியே. என்ன பண்ண சொன்னேன்? ஓ மூத்தத்தை என்னைய குடி சொல்றியா? கேட்டல்ல. அறுத்துட்டு கூட குடி. அதனால இருக்கு இடைஞ்சலா இருந்துச்சல. அது பத்தி பிரச்சனை. என்ன இவ்வளவு கேட்டிருக்கேன் காசை கொடு கேட்பல்ல. இந்த கேள்வி கேட்டதுக்கு விற்காத வித்தாது உன் கடனை அடைச்சிருவேன். அதுவே விற்காதுன்னு தெரியுது. அது எப்படி விற்கி? ஹலோ ஏ விற்காதுன்னா அது இல்லைங்க, விற்க கூடாதுன்னு வச்சிருக்கோம்ல பத்திரமா. அட ஏயா நீ வேற இருக்கிற 4 பேர் கிட்னியை வித்தாது உன் கடன் அடைப்பையா? டூ லேட். 4 கிட்னி சட்னி ஆகி பலகாலமாச்சு. டாக்டர் அடிக்க வருவான் அவனைய. ஊர்ல கிடக்குற இடத்தையெல்லாம் வித்துவிட்டு உன் கடனை அடைச்சுவிட்டு இந்த கேள்வி தூக்கு மாதிரி தொங்கிருவேயா? கை விடு. வேலை முடிஞ்சு வச்சு. இந்த ஒத்துக்கிட்டால தூக்கு போட்டு தொங்குவேன்னு. ஏ ரோசக்காரி சட்டு பேருன்னு ஒத்துக்கிட்டியா? இப்ப பிளேட்டை மாத்துவோம். எப்படி? நான் வெறும் 50 ரூபா உங்ககிட்ட கடை வாங்கிட்டேன். வெறும் 50 ரூபா. ஏ இரியா, நான் மட்டும் 5 லட்சம், நீ என்ன வெறும் 50 ரூபா? ஆளுடைய தகுதிக்கு தகுந்ததாம்மா கடை வாங்க முடியும். யா நீ 5 கோடி வாங்கினாலும் கட்டலாம். ஆண்டவன் உனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கான். நம்மனால முடியாது பொண்ணு ஆக்கிடுவாங்க. ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. இதுக்கு அவ்வளவு காசா அப்படிம்பாங்க. கொடுக்க மாட்டாங்க. ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு 50 ரூபா வாங்கிவிட்டு நான் கடனை கட்டலை. இப்போ நீ என்ன கேட்குற? நல்லா கேட்பல. அறியுறி வச்சுக்கல அவிச்சு உச்சி திண்டு வந்திருக்கியா? அறப்போத நாய குடியார நாய 50 ரூபா கொடுக்க வக்குல உனக்கெல்லாம் எதுக்கு பேண்ட் சட்டை கெட்ட கேட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடி வேற மூஞ்சி முகர கட்டையும் பாரு. மனுஷனா கொஞ்சம் மாதிரி அறிவு ஏதாவது இருக்கா? சோத்த திங்கிற சோத்த விட்டு புண்ணாக்கையா திங்கிற? மூஞ்சி முகர கடையம் பாரு. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேற ஏதாவது பொழப்பு பொழைச்சு பொழைக்கலாம். இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கணும். இந்த மானகட பொழப்புக்கு 50 ரூபா கொடுக்க வக்குல அந்த நாய் நீல எதுக்கு திரியிற? எதுக்கியா சிரிக்கிற? என்ன குடிக்கலாம்? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம்னு சொன்னேன். போத வருமா? போத எதுல? யூரின். நீ கொடுத்தா அது மூத்திரம் இல்ல, அது தீர்த்தம். நீ கொடுக்கறதா இருந்தா நான் ஏன் டெய்லி கொண்டு போய் கடையில் 5 லிட்டர் 5000 10,000 செலவு பண்ணிட்டு வெட்டியா காசை உடைச்சிக்கிறேன். நீ சம்மதிச்சா 5 லிட்டர் கேனா உங்ககிட்ட கொடுத்து விடுறேன். 5 லிட்டர் கேனா நீ கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு நீர் பாசன மாதிரி சேகரிச்சு கொடு. நீ தர்றேன்னு சொல்லிட்டா கேன் கூட வேண்டாம். வேற வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். குடல் குந்தானிலாம் உறிஞ்சு எடுத்துடுவேன். நீ என்ன கேட்குற? அது வழியா அது வராது. எப்பயா காசை கொடுப்ப? எடியா கையமோல எப்பயா காசை கொடுப்ப? நம்மகிட்ட ஒரே வார்த்தை என்ன கொடுப்போம்ல. அதான் எப்போ கொடுப்பீங்க? இருக்கும்போது வாங்கிக்க. எப்போ இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனா தானே காய்ச்சல். எப்போ சார் வேலை வெட்டி போவீங்க? மூடு வந்தா தான் போவேன். எப்போ மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வாரியா? பணத்தையும் கொடுத்துட்டு படுக்கும் வரம்ன்றாயா. இங்க என் பணம் போனா போயிட்டு போகுது. ஆனா உனக்கு மூடு வரும்னு சொல்ற பாரு, அதுதான் என்னால தாங்கவே முடியல. ஆனா என்னைக்கு ஒரு நாளைக்கு வராமலா போகுது? வரலாம், நாளைக்கு வரலாம், நாளைக்கு வராமையும் போகலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்காது. அதான் போயிருச்சு. உனக்கு கேட்டாங்களா அந்த விளம்பரத்தை? இப்படி என்கிட்ட என்ன கேட்குற? எப்பா காசை கொடுப்பீங்க? அவ்வளோதானே. என்கிட்ட காசு கொடுத்தவன் வாங்க முடியலன்னு தூக்கு போட்டு சாகணுமே தவிர நான் மசூர் கூட சாக மாட்டேன். கடனை உடனே வாங்கி உடம்பை ஏற்றணும். கடன்காரன் வந்தான்னா நெஞ்ச நிமித்தனா. எனக்கு துர்ராஜ் சொல்லி கொடுத்தது. அதுக்கு தான் சொன்னா ரோசக்காரனுக்கு காசை கொடு, மழுங்க பயிலுக்கு பொண்ணை கொடுனா. ஏன் காசை ரோசக்காரனுக்கு கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டோம்னா எதையாவது வித்து காசு கொடுத்துருவேன். மழுங்க பயிட்ட பொண்ணை கொடுத்தா தான் இப்படி நீ 1000 அடிச்சாலும் உன்னை சமாளிச்சு உங்க குடும்பம்
தொட்டு பேசாம போய் அங்க என்ன தொடக்கூடாது? போய் அங்க ரொம்ப பிகு பண்ணிக்கிறாங்க. அந்ததுல இருந்து தொட்டு தொட்டு அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம திறந்தா ஏய் இப்படி திரும்ப அன்னைக்கு உனக்கு மூடு இருந்திருக்கு இன்னும் மூடு இல்ல. ஏய் யார போட்டு அமுக்குன நடிக்காத மேடையில சொல்லிவிட்டான்னு ஒன்றும் வெக்கமா இருக்காது. நான் வெக்கம்லாம் படல யார போட்டு அமுக்குன நல்லா சிந்திச்சு பாரு மல்லாக்கா படுது. ஏய் நான் இல்லையா அது மாசி மாசம் சிவன்ராத்திரி ஞாபகம் இருக்கா வண்டிக்குள்ள எப்படி இருந்துச்சு அப்ப நல்லா இருக்குன்னா ஏ மூதேவி அன்னைக்கு எங்க அப்பத்தாவெல்லாம் அனுப்பிச்சு விட்டேன் சுடிதார் போட்டு சிவன் ராத்திரிக்கு டான்சரே இல்ல அப்பத்தாவா சரி நீ தான் அனுப்பிச்சவ முதல் வேற சுடிதார் போடக்கூடாதா ஏன் நீ போடுற சுடிதாரை போட்டு விடலாமா நான் வேற அன்னைக்கு லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன் வண்டிக்குள்ளே பார்க்குறேன் படுத்திருக்கும் சுடிதாரை பார்த்தோன்னே நீ தானாக்கும்னு நினச்சிட்டு என்ன பண்ணீங்க ஏய் என்னையா பண்ண ஏய் என்ன பண்ண பாஞ்சிட்டேன் எந்த பக்கம் கடைசி சீட்டில் கிளவி மூஞ்சிட்டுல எல்லாம் படுத்து கிடந்துச்சு கடைசி சீட்ல குமார் டிரைவர்ல படுத்துட்டா ஆள் இல்லை போலடா அதான் குமார் திட்டிருக்காப்ல ஏன்டா சீட்டில் ஓட்டையை போட்டது சீட்டில் ஓட்டையை போட்டது சரி உன்னைய மன்னிச்சிடு இன்னைக்காவது ஒரு நல்ல மனுஷனை சொல்லு முன்னாலாம் ரவி பிரசாத் சொல்லி எனக்கு வாந்தி வாந்தியா அப்பா நீ என்ன பண்ற மாம்பழம் வர கமான் டானி ஆஹா சக்க சவந்த பல்ல அப்பா இந்த போஸ் எடுத்துக்க ஃபர்ஸ்ட் இல்ல எங்கப்பா போதும் மாமா இந்த சிலை எப்படா திறப்பாங்க நீ வந்ததும் போதும் எந்த நேரம் பார்த்தாலும் தூக்கத்தில் எழுப்பிவிட்டாலும் எந்திரிச்சு இப்படி தான் இருக்கிறா என்னடி இது சொல்லு பலா 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 அடி மாம்பழம் வைக்க வந்தாங்க அம்மா பேசுற எதுக்கு என்ன திட்டுற உன்னை என்னைக்கா நான் திட்டியிருக்கேனா வேற என்னையா பேசிக்கிட்டு திட்டிட்டு செருப்படி வாங்குறது எனக்கு தெரியாதா அந்த மாதிரிலாம் செய்யமா அவனை போய் ஆயுதத்தை எடுக்க போயிடும் ஐயா வேற ஒன்றும் இல்லையா அப்பாடா அதை நீ கையில் மாட்டினா தான் கொஞ்சம் நிம்மதி அப்பத்தான் அடிக்க மாட்டான் மாம்பழம் வைக்கவதா அம்மா உன் பழத்தை தெரியா சும்மா மாம்பழம் வைக்கணும் அம்மா உன் பழத்தை தெரியா சும்மா நான் கூட இவ்வளவு ஆடலையாடா நீ ஏன் இந்த ஆட்டம் போடுற கழுத்தை பிடிச்சிக்கிச்சுன்னா இன்னொரு செட்டு மாத்திரை வச்சிருக்கேன் உள்ள எனக்கு இப்போத்தான் கொஞ்சம் விட்டுருக்கு நீ ஆடுற ஆட்டில் எனக்கு சொல்லிக்கிறோம் போல இருக்கேடா ஐயோ எனக்கு பயந்து வருதேடா இன்னும் பவர் இருக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு
கோழி பற பற. ஒரு மாதிரியா பாக்குறாங்க சொல்ற லைட்டா பா. ஆல்ரெடி உனக்கு ஏற்கனவே கேவலப்படுத்தேன் நான் சொல்றேன் ப்ளீஸ். ரெண்டு நாள் சம்பளம். ஒரு தட்டில் நெல் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து வாங்கினேன். நாங்கள் அதுக்குள்ளே வச்சுட்டோம்னா கொத்தி கொத்தி தின்றுவேன் தாளம் போட்டுக்கிட்டே சேவல் மாதிரி. அப்பா அம்மா நான் மட்டும் ஒன்று கேட்குறா. என்னடா செல்ல, நான் உன்னை ஓப்பனாக ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அவசரப்பட்டுட்டேன். சரி விடு, நீயே என்னை ஓப்பனாக ஒரு வார்த்தை கேட்குறியா? மைக்கு எடுத்துக்கிட்டு எதுக்கு வேண்டாம், நானே சொல்லிட்டேன். இல்லை ஐ லவ் யூ. நான் உன்னை லவ் பண்ணல. அதை பற்றி நான் அவசியப்படல. நீ லவ் பண்ணாம போ, நான் லவ் பண்ணுறேன். அதுக்கு உன் பர்மிஷன் எனக்கு தேவையில்லை. யா நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். தாராளமாக போகலாம். நான் உன்னை தடுத்தா தான் உண்டு. நீ நல்லபடியாக போயிட்டு வா. மகராசியார் போய் பிள்ளை பெற்றுக்கோ. நான் வேணாம்னு சொல்ல போகிறேன்னா நான் காதலிப்பேன். அவ்வளோ ஒரு நல்ல காதலா? நீ யாரை வேணாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணாம் குழந்தை பெற்றுக்கலாம். ஏன் அழுகிற? பட் நான் உன்னை காதலிக்கிறத நிப்பாட்ட மாட்டேன். ஏன்? ஆனா என் காதலுக்கு என்ன பலன்? உயிருக்கு உயிரா காதலிச்சு இந்த காதலுக்கு நீ என்ன செய்ய போற? சரக்கு வாங்கி தரேன்டா. சீ, நான் குடியார பையனாச்சியா? வேற எனக்கு நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒன்று. என்ன? கல்யாணம் யாரை வேணா பண்ணிக்கலாம், பிள்ளை யாருக்கு வேணா பெற்றுக்கலாம். நான் காதலிச்சதுக்காக நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும். இது கள்ள காதல். சும்மா காட்சி விளையாட்டுக்கு சொன்னேன். நான் உன்னையும் மனசார விரும்புறேன். நான் விரும்பல. என்னையெல்லாம் பார்த்த ஒன்றும் பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். உன்னை நான் எப்படி மனசு? டேய் துர்ராஜு, நீ மைண்டு வயசுன்னு நினச்சி மைக்கில் கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நல்ல மரியாதை இல்லை மச்சான், பார்த்துங்க. மாமா 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 மாமா, அந்த பிள்ளைக்கு அப்பா தானேங்க? அப்பா மாமா. அதனால தான் மாமா எனக்கு. என்ன மாமா இது கூட தெரியாமல் இருப்பா மாமா. மருமையா உனக்கு நானே? எப்படியா மருமையை? நானே என்ன ஏத்துக்கல, ஒரு மருமை. நான் உன்னை கட்டிக்க போறேன்ல. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. நான் பண்ணி தருவேன். நான் உன்னை பார்க்கல, உன்னை காதலிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துருப்போன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் காதல் பண்றியா? எப்படி சொல்ல வச்சா? ஐயா கருமம், இதெல்லாம் பார்க்க முடியல என்னால கன்றாவி.